ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோப் விங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஜவ்வரிசி கிச்சடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நானும் புது புது ரெசிபீஸ் கொடுக்க முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஜவ்வரிசியை 4 hours ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியில் 2 டீஸ்பூன் நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு சேர்த்துட வேண்டாம், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்க்கணும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நம்ம ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சு விடணும். ஸோ இதை வந்துட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை நெய்லேயே செய்யலாம், அப்படி இல்லாட்டி நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன மிளகாவை வந்துட்டு கீறி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குனா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நம்ம அந்த எண்ணெயிலேயே தான் உருளைக்கிழங்கு வேகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், அந்த ஆவிலேயே எந்த அளவுக்கு தண்ணி விட்டு இருக்கு. ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை. ஸோ நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடி வரலையும் நம்ம கிண்டி விடணும், ஏன்னா ஜவ்வரிசி வந்துட்டு அடி பிடிக்கும். ஸோ அதனால் அடி வரலையும் நம்ம கொஞ்சம் கிண்டி விடணும்.
அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பீனட்டை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம சட்னிகள்லாம் யூஸ் பண்ணுவோம் அது. ஸோ அதை ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். லைட்டாக கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் இருக்கிற அந்த கொலகொலப்பு பதம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு இது 5 to 6 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்தும் வந்துடுச்சு. அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு நம்மளோட ஜவ்வரிசி. நம்ம இந்த ஸ்டேஜில் எங்கேயுமே நம்ம இந்த டிஷ்ஷில் நம்ம தண்ணியே சேர்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சுடு சுடாக இதை தயிரோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.